லாஸ்ட் 1 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து வீட்டில் நிசப்தமான ஒரு அமைதி இருக்குது. ஏன்னா பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. குட்டீஸ் 2 பேரும் இல்லாதது ஒரு பக்கம் ரிலாக்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே நல்லா அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக அப்படியே பழகிடுன்னு சொல்லிட்டு நானும் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சோஃபாவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு வாரம் லீவ் விட்டதும் போதும் குட்டீஸ் 2 பேரும் வீட்டையே தலைகீழாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டில் இருக்க ஒரு வேலையை இப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சோஃபாவை தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். சோஃபா கவர்லாம் வந்து கழட்டி துவைக்க போட்டிருந்தேன். காஞ்சதும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து ஊர் திருவிழாக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு பேக் துணி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து ஷர்ஃப் போட்டு ஊற வச்சுட்டு கையோட தம்பியோட செப்பல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படி வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு. 11:30 போல் தான் வந்து உலைய வச்சேன். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு புளிக்குழம்பு வச்சுட்டு கீரை மட்டும் தொட்டுக்க செஞ்சுருந்தேன். ஒரு சில நாளில் நம்ம பார்த்து பொறுமையாக குழம்பு வச்சுருப்போம். அந்த குழம்பு வந்து மொக்கையாக இருக்கும். ஆனால் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்ம கை கிடைக்கிற பொருள்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருப்போம். அந்த குழம்பு தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் நான் வச்ச புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. எங்கள் டைலரிங் டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஷாப்புக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்காக டவுனுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே டியர்ஸ், வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.